ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். தக்காளி அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மாங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி அந்த அளவுக்கு புளிப்பு இருக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால. அப்புறம் 200 கிராம் சில்லி பவுடர், ஒரு பெருங்காய டப்பா, 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, நான் கடுகும் வெந்தயமும் ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பவுடராக, ஊறுகாய்க்கெலாம் சேர்க்குற மாதிரி. உங்கள்கிட்ட அந்த மாதிரி பொடி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் 1/2 லிட்டர் எண்ணெயில் பாதி விட்டுக்கோங்க. கடாயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு ஃபஸ்ட்டு மாங்காய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, 1 கிலோ தக்காளிக்கு ஒரு மாங்காய் போட்டால் போதும். அந்த மாங்காய் பொடிசாக நறுக்குன மாங்காவை கடுகு வெடித்ததுக்கப்புறமா முதல்ல போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மாங்காவை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அதை லைட்டாக ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை போடுங்க. அவ்வளோத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சே பண்ணுங்கள், மேலே தெரிச்சிடாமல். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு. நான் இதுக்கு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். அதுக்கப்புறமா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, வெந்தயமும் கடுகும் வறுத்து, அந்த பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த பொடி இல்லைன்னா நீங்கள் தனி வெந்தய பொடி கூட போட்டுக்கலாம். வெந்தயத்தை வறுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி அதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். அந்த உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 200 கிராமில் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராமை நான் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல, சாரி. அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னு சொன்னோடனே திரும்பவும் உப்பு போடுறேன். திரும்பவும் மிச்சம் இருக்கிற அந்த 100 கிராம் வத்தல் பொடியும் நான் அதில் போடுறேன். காரம் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதுங்கிறத பார்த்து பார்த்து போடுறது கொஞ்சம் நல்லது, பார்த்தீங்களா? இரநூறு கிராம் போட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் கூட ஒரு 1/4 பேக்கெட் போட்டிருக்கேன். அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, பெருங்காயப்பொடி இது சின்ன பாக்ஸ், இந்த 50 கிராம் டப்பா இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஒரு 3/4 அளவு போட்டுட்டேன். இவ்வளோ பெருங்காயப்பொடி போடுறாங்களே, கசக்குமான்னு யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு கசக்காது. 1 கிலோ தக்காளிக்கு இது கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெயும் விட்டுட்டேன் அதுலேயே. இந்த ஊறுகாய் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வினிகர் எதுவுமே சேர்க்குறதில்ல. இதில் எந்த வித கெமிக்கலும் நம்ம சேர்க்குறதில்ல. இருங்க, கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கிறேன். ஸோ அதனால் மிச்சம் இருக்கிற பெருங்காய பொடியும் நான் போட்டுட்டேன், பார்த்தீங்களா? ஸோ 50 கிராம் பெருங்காய பொடியும் 200 கிராம் வத்தல் பொடியும் கண்டிப்பாக 1 கிலோ தக்காளி, ஒரு மாங்காய்க்கு நமக்கு தேவைப்படும். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா கரைஞ்சி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இதோ நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நம்ம கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம். பாய்.